ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கும் தேதியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சென்ற 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி வைத்தார். பெண்களின் பொருளாதாரம் இதன் மூலம் துணை நிற்கின்றது. 1,16,00,000 மகளிருக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்பட்டு இருக்கிறது. இதுவரை 30,000 கோடி ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 15ஆம் தேதி என்பது மகளிர் பொருளாதார விடுதலைக்கு இது துணை நின்று வருகிறது. தொடர்ச்சியாக 1.14 கோடி மகளிருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மகளிருக்கும் 26,000 ரூபாய் வீதம் 30,000 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் கூடுதலான மகளிர் பயனடைய வேண்டுமென்ற அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சில விதிகளை தளர்த்தி கொடுத்திருக்கிறார். உதாரணமாக, அரசு மானியத்தில் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்கள், OAP பெறும் குடும்பங்கள் ஆகியவற்றில் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிருக்கு உரிமை தொகை சேர்த்து வழங்கப்படும் என முதலமைச்சர் அவையில் அறிவித்தார். இந்த சூழலில் நம்முடைய அரசு தேவைகள் மக்களை தேடி சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை ஜூலை 19ஆம் தேதி அன்று தொடங்கி வைத்தார். இந்த முகாம்களில் கிராமப்புறங்களில் 15 துறைகளின் வாயிலாக 45 சேவைகளும், நகர்ப்புறங்களில் 13 துறைகளின் வாயிலாக 43 சேவைகளும் அரசால் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த முகாம்கள் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழும் மனுக்கள் ஏற்கப்படும் என்று நம் முதலமைச்சர் அறிவித்தார். இதற்காக நவம்பர் 15ஆம் தேதி வரை 10,000 முகாம்கள் நடத்தப்படும் என்று அரசால் அறிவிக்கப்பட்டது. பொதுமக்கள் மத்தியில் இந்த முகாம்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இதுவரை உரிமை தொகை வேண்டி 28 லட்சம் மகளிர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பங்களை அளித்துள்ளனர். அவர்களின் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வரும் நவம்பர் 14ஆம் தேதியன்று முடிவடைய உள்ளன. இதற்கிடையே புதிதாக உரிமை தொகை கோரி பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்கள் வருவாய்த்துறை மூலம் ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் செய்யப்பட்டு வருகின்றன. இப்பணிகள் அனைத்தும் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் முடிவடையும் என்று கூறப்பட்டுள்ளது. முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வரும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் முடிவெடுத்திருக்கிறார்.